சார் ஆகஸ்ட் 15க்குள் ஓ பன்னீர்செல்வத்தை சசிகலா சேர்க்கணும்னு சொல்லி பாஜக ஒரு எடு விதிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 15க்குள் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் உட்பட இவர்களை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாஜக மிரட்டுறாங்க. அதை பத்தி வெளிநாட்டு செய்தி சார், ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல சிபிஐ விசாரணை தேவைன்னு ஒரு மாயாவதி வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. அதை பத்தி அது எல்லாமே சொல்றாங்க. ஒரு சிபிஐ கேட்கறது கடந்த ஒரு மாசத்திலேயே அதிகமான கொலைகள் தமிழகத்தில் நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கில்லைன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் ஒரு மாசத்துல எல்லா மாதத்திலும் நடந்திருக்கு. எல்லா ஆட்சியும் நடந்திருக்கு. கொலை நடத்துறதுன்றது யாரும் பிளான் போடல. அதாவது இண்டிவிஜுவல்ல ஏற்படுற அந்த போட்டாங்க. ஆன்லைன் சூதாட்டம் வந்து தடை செய்யப்படும் அரசு முயற்சி மேற்கொள்ளுது. ஆனா தொடர்ந்து தற்கொலைகள் நடக்குது. இப்போ நம்ம அரசு சட்டம் போட்டு கொண்டுதான் இருக்கு. திட்டம் போட்டு இருக்க கூட அவங்க அந்த நம்பர் வரையும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் புதுசான ஆகணும். தண்ணி வைக்க முடியாது. தண்ணி கொஞ்சம் உங்களுக்கு காவையில் கேஆர் ஆகணும்னா அதுக்கு மேலே வந்து விட்டுதான் ஆகணும். புதிய நீர்நிலைகள் உருவாக்குறதுக்கு ஒரு இது இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கீங்க. இதனால சென்னைக்கு எவ்வளவு தண்ணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு? ஒவ்வொன்றும் ஒரு கொள்ளளவு போட்டிருக்கோம். இதில் 1.5 டிஎம்சி 6 டிஎம்சி 2 டிஎம்சி இருக்கு. மேக்சிமம் மதுரை கிரைனைட் கல்குவாரி முறைகேடு சம்பந்தமா ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணிருக்காங்கல்ல சார், அதுல எவ்வளவு முறைகேடு நடந்திருக்குன்றது தெரிய வந்திருக்கா? நடவடிக்கைக்கு வாய்ப்பு இருக்கா? எவ்வளவு முறைகேடு நடந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கா? நடவடிக்கைக்கு வாய்ப்பு இருக்கா சார்? மதுரை கிரைனைட் குவாரி இப்பதான் கொடுத்துருக்காங்க. அந்த ஏரிகள் குளங்கள்ல மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க. இதனால எவ்வளவு பண்பாட்டு தொழிலாளர்கள் விவசாயிகள் பயனடைவாங்க? அது அவங்க எடுக்கிறவங்க எவ்வளவோ அவ்வளவு பயன்படுவார்கள். இதனால வந்து நீர் கொள்ளளவு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது அது ஒரு முதலமைச்சர் ஒரு முடிவோடு அது பண்ணார். ஏன்னா பல பேருக்கு மண் எடுக்கிறதுலேயே பெரிய பிரச்சனை இருந்தது. ஆனால் எடுக்கிறதுக்கு விவசாயிகளுக்கும் பண்பாட்டு தொழிலாளரும் கொடுத்துருக்கோம். எடுக்கிறது ஒழுங்கா எடுக்கணும். அப்பதான் நீர்வளம் நேராக வந்து அவன் இறங்கி மதக ஓரமோ கரை ஓரமோ எடுத்துட்டு போயிட்டான்னா டேமேஜ் தான் ஆகும். ஆகியனால் அதை முறைப்படுத்தி அதிகாரிகள் அந்த இங்கெல்லாம் எடுக்கக்கூடாது, இங்க எடுக்கணும். கரெக்டா தண்ணி. அதே சமயம் ஒரு சில நாள் இந்த அனுமதி கொடுக்குற அளவை தாண்டி ஒரு சிலர் டிராவல் எடுத்துறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. அனுமதி கொடுத்த அளவை காட்டிலும் உரம்பு மணி எடுத்துறாங்கன்னு போன வருஷம் ஒரு புகார் வச்சிருந்தாங்க சார். யாரையும் சில பேர் பண்றாங்க, சில பேர் குடிக்கணும், சில பேர் கொடுறான். இது ஒரு பரந்த இடம். இப்ப கன்னியாகுமரி திருநெல்வேலி பக்கம் என்ன பண்றான்னு நமக்கு தெரியாது. யாரும் உங்களை மேல ஒரு ஆள் சொன்னா அப்படியே அவனை பிடிக்க முடியும். அவ்வளவுதான். ஆந்திரா முதல்வர் போன மாசம் அறிவிச்சிருந்தாரு சார், புதிதாக பொறுப்பேற்று இருக்கிறேன் பாலாத்துல வந்து இன்னும் கூடுதலா நிறைய அணையை கட்டுவோம்னு சொல்லியிருக்காரு சார். கட்டாயம் இதை கட்டுவோம். அது வந்தோன்னு அது கூட சொல்லணும்னு அப்புறம் என்ன சொல்லிருக்காரு. ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல தமிழக ஆந்திர பகுதியில சுத்தி பண்றதுனால ரூட்டை டைவர்ட் பண்ணி 2-3 காட்பாடியில இருந்து எதிரி டிராபிக் ஆகுது. புதிய மேம்பாலம் கட்டுறது காட்பாடி நம்ம ரயில்வே டெண்டர் விட்டாச்சு. ஏன்னா இது வந்து ரொம்ப டெண்டர் விட்டாச்சு, ஒர்க் ஆரம்பிக்க போறேன். 2வது ரயில்வே டெண்டர் அந்த விழாவை கூப்பிடுறோம். அதே போல காட்பாடி சுற்றி சும்மா 1 மணி நேரம் மழை பெய்தாலே அந்த பகுதி எங்க சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் அது என்ன பார்த்து இல்ல அதுல சில்ட் மாறணும். சில்ட் மாற போறாங்க. இந்த வாரம் கிளீன் பண்ண போறாங்க. அதே போல அந்த இடத்துல வந்து ஆயிரக்கணக்கான பேருந்துகள் வந்து பயணிகள் வராங்க. ஒரு நிலையான பேருந்து திருப்பதிக்கோ போறதுக்கோ ஒரு இடம் இல்லை. அது பொதுமக்கள் ரொம்ப நாளா கோரிக்கையை வச்சுட்டு இருக்காங்க. அது எதனா பரிசீலிக்க புதுசா என்னால் பண்ண முடியும். இடம் அவ்வளவுதானே.